ஹே காய்ஸ், இது மூணாவது வீடியோ. யூனிட் 1லேருந்து 100 கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ மூணாவது 20 கொஸ்டின் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கொஸ்டின், பாட்டு ப்ளஸ் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். பாட்டு ப்ளஸ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாட்டு இருக்கும். 8 ப்ளஸ் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் 8 திசை. இத்து வராது நடுவில், 8 திசை அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? மனிதரை பிற உயிரினங்களிடம் இருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது டேஷ். மனிதரை பிற உயிரினங்களிடம் இருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது டேஷ். என்னன்னு பார்த்தீங்கன்னா மொழி. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா விலங்கு பறவைலாம் பார்த்தீங்கன்னா பேச தெரியாது. ஓகேவா? இப்போ நம்மனா கம்யூனிகேட் பண்ணுறோம் வித் லாங்குவேஜ், அதாவது ஒரு மொழியை கொண்டு கம்யூனிகேட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போது மொழி தான் ஆன்சர். உலகில் டேஷ்க்கு மேற்பட்ட மொழிகள் உள்ளன. 6000க்கும் மேற்பட்ட மொழிகள். ஓகேவா? அஞ்சாவது கொஸ்டின், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கோம் காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடியவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். பாரதியார் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரத தாயின் தொன்மையை பற்றி டேஷ் என்பவர் கூறிய கருத்து தமிழ் தாய்க்கும் பொருந்துவதாக உள்ளது. டேஷ் என்பவர் கூறிய கருத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான். ஏழாவது கொஸ்டின், டேஷ் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூலாகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். எட்டாவது கொஸ்டின், தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஷ் எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. டேஷ் எழுத்துக்கள். இப்போ லைக் ஆ எடுத்துக்கோங்க. ஆ எப்படி போடுவோம்? இப்படி போடுவோம். ஆ. ஓகேவா? அப்போ எப்படி போடுறோம்? கிளாக் வைஸ் வருதா பாருங்க. கிளாக் எப்படி சுத்தம்? இப்படி தானே சுத்தம் கிளாக்கு. அப்போ ஆ எப்படி போடுறோம்? ஆ ஆ இ எல்லாமே வலஞ்சுழியாக தான் இருக்குது. அப்போ மோஸ்ட்லி எல்லாமே வலஞ்சுழி எழுத்துக்கள் தான். ஓகே, தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஷ் எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. வலஞ்சுழி எழுத்துக்கள்ன்றது தான் ஆன்சர். ஓகேவா? கீழ்கண்டவற்றில் சரியானது எது? தமிழ் தொல்காப்பியம் தமிழன் கிளவியும் அதனோரற்றே தொல் 386. ஓகே, என்னன்னா தமிழுங்கிற வார்த்தை தொல்காப்பியத்தில் தான் இடம்பெற்றிருக்கு. அது கரெக்டு தான். தமிழ்நாடுங்கிறது சிலப்பதிகாரம் மஞ்சிகாண்டத்தில் இடம்பெற்றிருக்கு. அதுவும் கரெக்டு தான். தமிழன்றது அப்பர் தேவாரத்தில் இடம்பெற்றிருக்கு. இதுவும் கரெக்டு தான். அப்போ மூணுமே கரெக்டு. அப்போ அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் ஆன்சர். 10வது கொஸ்டின், டேஷ் என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். ஒழுங்குமுறை. ஓகே, ஒழுங்குமுறை. இதில் எது ஒழுங்குமுறை மாதிரி இருக்கு? செழுமைனா பசுமையாக இருக்கிறது. வளமையும் அதே தான். இவற்றில் எதுவும் இல்லை அப்படி சொல்லிட முடியாது. சீர்மைனா என்ன? சீராக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ ஒழுங்குமுறையை குறிக்குது. அப்போ சீர்மை தான் ஆன்சர். ஓகேவா? 11வது, தமிழ் எண்களை அறிவோம். சரியானது எது? ஓகேவா? பாருங்க, 5வதுக்கு ரூ, அதுதான் கரெக்ட் ஆன்சரு. 6வதுக்கு எப்படி வரும்னா சா போட்டு தொணக்கால் பக்கத்துலேயே வர மாரி வரும். ஓகேவா? அதுதான் 6. இதுவும் கரெக்டு தான். இது வந்து வேர்டிங் டைப் பண்ண முடியாததுனால இப்படி போட்டிருக்கு. ஓகேவா? 6 அதுவும் கரெக்டு தான். 7வது ஏ கரெக்டு தான். 8க்கு ஆ இதுவும் கரெக்டு தான். ஓகேவா? அப்போ அனைத்தும் சரிதான். இது பாருங்க, ஸ்டார்டிங் 4 லெட்டர் காவும் கா சா கரெக்டாக தான் இருக்குது. 1க்கு 2க்கு 3க்கு 4க்கு. அப்போ இதுவும் கரெக்டு தான். அப்போ அனைத்தும் சரிங்கிறது தான் ஆன்சர். 13வது, தாவர இலை பெயர்கள் கமுக்கு எந்த வகையை சார்ந்தது? கமுக்கு பாக்கு எந்த வகையை சார்ந்தது? எந்த வகைன்னு பார்த்தீங்கன்னா கூந்தல். ஓகேவா? இதுக்கெல்லாம் நான் ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டிருப்பேன் என்னோட சேனலில். பார்க்குறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. தாவர இலை பெயர்கள் சரியானது எது? மல்லி தழை அப்படி தான் சொல்லுவோம். சப்பாத்தி கள்ளி, தாழை மடல் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகே, அப்போ இதுவும் கரெக்டு தான். கரும்பு, நாணல், தொகை இது நம்மளுக்கு புதுசு தான், ஆனால் இது கரெக்டு தான். கரும்பு, நாணல், தோகைன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? பனை, தென்னை அதை ஓலைன்னு தான் சொல்லுவோம். பனை, தென்னை, ஓலைன்னு தான் சொல்லுவோம். கரெக்டு, அதுவும் கரெக்டு. அப்போ அனைத்தும் சரிதான். ஓகேவா? 15வது,
தாவர இலை பெயர்கள் சரியானது எது? அல், அரசு, மா, பலா, வாழை. வாழை இலை இதெல்லாம் தான் கரெக்டு தான். அப்போ இதுவும் கரெக்டு தான். அகத்தி, பசலை, முருங்கை இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்னா கீரை. இதுவும் கரெக்டாக தான் இருக்கு. அப்போ அருகு, கோரை, கோரை புல்லுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதுவும் கரெக்டு தான். நெல், வரகு, தாளுன்னு சொல்லுவோம். வரகு தாள், நெல் தாள்னு சொல்லியிருக்க மாட்டோம். ஆனால் இதுதான் கரெக்டான ஆன்சரு. தாளுங்கிறது தான் ஆன்சரு. அப்போ இதுலேயும் அனைத்தும் சரிதான். ஓகேவா? ஓகே. 16வது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானது எது? தமிழில் கலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிதாக உருவாகி வருகின்றன. துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள் போன்ற தமிழ் கவிதை வடிவங்கள், கட்டுரை, புதினம், சிறுகதை போன்றன உரைநடை வடிவங்கள். ஓகேவா? இது கரெக்டு தான். இப்போ 1 கரெக்டு தான். 2வது, தற்போது அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது. இதுவும் கரெக்டு தான். அப்போ 2மே கரெக்டு தான். இப்போ 2த்துக்கும் கரெக்ட் ஆன்சர் தான். இப்போ அனைத்தும் சரிதான். 17வது, தமிழுக்கு டேஷ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. ஓகேவா? சிறப்பு பெயரும் உண்டு. அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன சிறப்பு பெயர்னு? இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசை தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும், நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும். ஓகேவா? அப்போ எத்தனை தமிழ் இருக்கு? 3 தமிழ் இருக்கு. அப்போ என்னன்னு சொல்லுவோம்? நம்ம முத்தமிழ்னு சொல்லுவோம். இப்போ முத்தமிழ்ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். 17வதுக்கு முத்தமிழ் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? டேஷ் என்னும் ஒரு சொல் மரம், விலங்கு, பெரிய திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருட்களை தருகிறது. எதுன்னு பார்த்தீங்கன்னா மாங்கிறது தான் இந்த பொருளெல்லாம் தருது. ஓகேவா? இப்போ மாதா ஆன்சர். 18வது, பூவின் டேஷ் நிலைகளுக்கும் தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனி பெயர்கள் தமிழில் உண்டு. ஓகேவா? எத்தனை நிலைகள்னா 7 நிலைகள். இதுவும் நான் ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன், செக் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ 7 நிலைகள், பூவின் 7 நிலைகள். ஓகேவா? திணை எத்தனை வகைப்படும்? திணை 2 வகைப்படும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரிணை, உயர்திணை அக்ரிணைன்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த 2 தான் திணையின் வகைகள். ஓகேவா? கரெக்டானு பார்த்துருவோமா எத்தனை கரெக்டுன்ட்டு? 20க்கு 20. அப்போ எல்லாமே கரெக்டு தான். ஓகேவா? இந்த மாரி டெஸ்ட் நீங்களும் அட்டென்ட் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ட் 4 20 கொஸ்டின்ஸ் பார்ப்போம் யூனிட் 1ல். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.